அப்பனே, இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்திருக்கேன். இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி தொழில் அழுத்து போச்சு. இன்னைக்காவது உயிரோட கொழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா. யாருப்பா கடையில அர்ஜென்ட்டா வெளியே போகணும், வந்து சேவ் பண்ணு. வாங்க, என் தொழிலுக்கு ஆளு நீங்க தான். என்னது, நான் தான் ஆளா? என் மூஞ்சில தொழிலே கத்துக்க போறியா? என்ன ஆள விடுற சாமி. அவசரப்படாதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப சர்வீஸ். முதல்ல கடை திறந்தல அதை சொன்னேன். சொல்றத தெளிவா சொல்லுங்கய்யா. நீ எல்லாம் எப்படித்தான் சேவிங் பண்ண போறியோ? சரி, நான் எங்க உட்காரன்னு சொல்லு. உட்கார்றதா? எதிர்த்தாப்புல ஒரு பெஞ்சு கிடக்கு, அதுல போய் படுங்க. இன்னும் படுக்கவா? நீ மூஞ்சில தானே சேவிங் பண்ண போற? படுக்க சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா. இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க. தொழில் ரகசியமா? நீ என்ன ஆடு புலி ஆட்டாட போறியா? சரி, கண்ணை மூடிக்கங்க. ஏன் கண்ணாமூச்சி விளையாட போறியா? இல்ல, அப்பதான் எனக்கு மூடு வரும். நல்ல வேலை, சில்க் சுமிதா வந்து ஆடினா தான் மூடு வரும்னு சொல்ல முட்டியே. அண்ணே, இந்த மாலையை போட்டுக்குங்க அண்ணே. ஓஹோ, முதல் கஸ்டமர்ங்கிறதுனால மாலையா? மரியாதையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதல் கஸ்டமர் நீங்க நீரோடி வாழணும். ஏய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டெல்லாம் வாழ்த்தாத. மடமடான்னு சோப்பை போட்டு சேவ் பண்ணு. சோப்பா? எனக்கு போட்டு பழக்கமே இல்லையே. என்னது, சோப் போடாமலே சேவ் பண்ண போறியா? ஏய், மூஞ்சில வெட்டுக்கிட்டு விழுந்தது மகனை பிளேடாரியா உடம்பூரா கீறி வச்சிருவேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சேவிங் பண்ண போது யாருமே வாய் திறந்து பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க. ஏன் எல்லார் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிடுவியா? இல்லண்ணே, இது வரைக்கும் நான் செத்த படத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன். என்னது, செத்த படத்துக்கா? டேய், நீயாடா? டேய், என்னண்ணே, என்ன முன்ன கூட தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? ஐயோ, படுவா. அன்னைக்கு பேண்ட் செட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்ட, இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளைய க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியா? வேடா கத்தியா? ஐயோ, இருங்க, அது நான் இல்லண்ணே, என் தம்பி பொன்முடி. பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் அடி வாங்குறேன். பிளாக் கேட். உண்மையாவா? ஆமா. உன் தம்பி பேரு பொன்முடி. உன் பேரு வணங்காமுடி. ஓ, தம்பி பேரு பொன்முடி, அண்ணன் பேரு வணங்காமுடி. படுவாங்களா? ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு செருப்படி விடும். ஜாக்கிரதை. சரிங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. அவங்கிட்ட சொல்லி வை. சரிங்க. நான் ஒரு மார்க்கமானவன், வெட்டி புடுவேன், வெட்டி. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ எம் வெரி சாரி. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன உங்களுக்கு தெரியாது, நான் தீக்கனல் பத்திரிகையிலேருந்து வரேன். உங்க அப்பா கொலையை பத்தி நாங்க எழுதிட்டு இருக்கோம். நீங்க உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில் கேட்கறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு எப்பவுமே இப்படி ஒரு சூழ்நிலை தான் அமையும். ப்ளீஸ். அப்பாவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு முடிவு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு கூட செஞ்சிருந்தாரு. நான் இப்ப தனியா நின்று எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்ச வைப்பேன் எனக்கு ஒண்ணும் புரியல. ஜோதி, அவங்க விட்டுருங்க, அழட்டும். துக்கத்தை தேக்கி வைக்க கூடாது, விட்டாதான் நல்லது. மேடம், நீங்க அழுங்க, நல்லா அழுங்க. ஆமா, உங்க அப்பா பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க புறப்படுறீங்களா? இது எங்க பிரச்சனை. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு, நீ பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் கண்டிப்பா சந்திக்கிறோம், நீ பதில் சொல்றீங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட அனுதாபங்கள். சாரி. சத்தம் போட்ட தூடு. ஹலோ மேடம். ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அக்கா நல்லா இருக்காங்களா? இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா? இல்ல. நினைச்சேன், அதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? இல்ல, என்கிட்ட சில கேள்விகள், உங்ககிட்ட சில பதில்கள். சார், போலீஸாலேயே ஒண்ணும் செய்ய முடியல, நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்படி நினைக்காதீங்க மேடம். இந்த மன்மதன் மனசை வச்சா முடியாத காரியமே எதுவும் இல்ல. மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான்.
நான் உங்க பக்கத்து தவறாம படிப்பேன். தேங்க்யூ. மேடம், போலீஸ் நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவோட கொலை தற்செயலா நடந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சார் ஆக போகுது? எங்க அப்பா திரும்பி வர போறாரு. என்ன மேடம் இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான மேட்டர். பிலீவ் மீ. சார் நீங்க போய் ஒன்னு படிவீங்க. தள்ளுங்க. ஜோதி, ஜோதி, அனு, ஜோதி, அனு, என்னாச்சு? 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நாம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா? மேடம், நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்றேன். இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்த முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அவனை மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கற மன்மத? அந்த பொண்ணுங்க முந்தானை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே பழப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து என்ன? நீங்க என்ன? நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல. அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷனை போடுங்க. போயா, யாரையாவது கால் போட்டு தல போயா. மதன், ஹாய் அனு. உங்களுக்கு பச்சை பரிதாபமே கிடையாதா? எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? நீங்க பரபரப்பா எழுதி காசு சம்பாதிக்கணும். அதுக்கு மத்தவங்க எப்படி கெட்டு போனாலும் அத பத்தி கவலை இல்ல, அப்படிதானே? என்ன நடந்துச்சு? என்ன எழுதிட்டேன் இப்படி கோச்சுக்கிற? இதுக்கு மேல என்ன தப்பா எழுதணும்? எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணவங்கள எங்க அக்காவால அடையாளம் காட்ட முடியும்னு எழுதிருக்கீங்களே. வந்தவங்க அதை படிச்சா சும்மா இருப்பாங்களா சார்? எங்க அக்கா கதி என்ன ஆகும்? ஏற்கனவே எங்க அப்பாவை எழுதிட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல எங்க அக்காவை நான் எழுக்கணுமா? என்னால முடியாது. வாசல்ல தொத்தல ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டாங்களே, அவன் வந்து எங்களை காப்பாத்திடுவானா? இல்ல 24 மணி நேரம் நீங்க வந்து காவலுக்கு நிப்பீங்களா? பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து ஏதோ வித்தியாசமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நிரூபிச்சிட்டீங்க. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்களை பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் ப்ளீஸ். என்னப்பா மதன், அந்த பொண்ணு பாட்டுக்கு படபடன்னு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு போறா, நீ சும்மாவே இருக்கியே? இல்ல, சரியா தப்புதான். அந்த கொலையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பு பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஹாய் மதன். என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிட்ட நம்ம என்ன சண்டையா போட முடியும்? வாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறத? வாங்கணும், நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீ என்ன பரணி மேலே வச்சிருக்காங்க? ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? இப்ப தான சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு. காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா அது எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிக்கைன்னு வேற நாங்க சொல்லிருக்கேன் சார். 4 வரி சொல்லுங்க, போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரியில சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எழுதுறீங்க? பீட்டர் அவர் போட்டோ எடு. ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க சார். அப்புறம் என்ன சார் நடந்ததா என்ன எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தையாவது எழுதலாம்ல. உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வரவங்க எல்லாம் வல்லு வல்லுன்னு கடிக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டறியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார். இப்போ நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வீரன் இளை